ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ரொம்ப நாளாக நான் பிளேயாஸ் கம்பெனி போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாமே பிளேயாஸ் மிஷினரி எல்லாமே செட் பண்ணியாச்சு. அதனால தான் ரொம்ப நாளாக சரி நான் வீடியோவே சரியாக போட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் இதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இது வந்து கோயம்புத்தூரில் நான் மிஷின் ஒன்று போட்டு கொடுத்துருந்தேன், பிளேயாஸ் மிஷினு. அவங்க வந்து அந்த இடத்துல செட் ஆகலை, இடம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க மிஷினவை. அது வேற ஒருத்தருக்கு விற்கிறத விட நம்மளே போடலாம், ரொம்ப நாள் ஆசை தானே நம்மளால் போடணும்னு சொல்லிட்டு நான் பிளேயாஸ் மிஷினரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே செட்டுக்கிட்டு எல்லாமே போட்டு உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே நான் சொல்லலை. முழுசாக போட்டுட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஏன் காரணம்னா, நம்ம அப்பப்போ வேலைக்கு டைம் கிடைக்கும் போது வேலை செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் ஃபுல்லாகவே முழுசாகவே அதுக்காகவே நான் இறங்கி வேலை எல்லாமே முடிச்சாச்சு. மிஷினரி பெட்டுக்கிட்டெல்லாம் போட்டு உட்கார வச்சு ட்ரையலெல்லாம் பார்த்துட்டேன். இன்றைக்கி வந்து பூஜை. இன்றைக்கி பூஜை போட்டு கல் ஸ்டார்ட் பண்ணுறேன், கல் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான வீடியோ தான். வாங்க. இப்போ வந்து எதனால் உங்களுக்கு இங்கேயே வீட்டிலேயே பேசுகிறேன்னா, சாமி கும்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா சாமிக்கு அப்புறம் நீங்கள் தான் சாமி, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இப்போ அடுத்த கட்டம் எனக்கு தெரிஞ்சு ஆலா பிளாக்கு பிளேயாஸ் கம்பெனி எனது ஆலா பிளாக் கம்பெனி எனது இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி பிளேயாஸ் சிமெண்ட் செங்கல் நம்மளே போட்டோங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் அனுபவித்து அதில் என்னென்ன ரெடி பண்ணணும், எதை கரெக்ட் பண்ணணுன்றது தான் என் வேலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கம்பெனி போட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கம்பெனி போடுறேன். அப்புறம் பிளேயாஸ் கல் இல்லை கம்பெனி இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், எப்படி பண்ணியிருக்கேன் என்னன்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக வாங்க கம்பெனி பூஜை போடலாம். இதுதான் மிஷின் பாருங்கள். இது வந்து கீழே வந்து தரையில் தான் வைக்கணும், கொஞ்சம் பள்ளத்தில் தான் வைக்குவாங்க பிளேயாஸ் மிஷினாவே. காரணம் என்னென்னா, இது கல் எடுக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நிலக்கரி சாம்பல் டஸ்ட்டு இது 2 மட்டும் இறக்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதில் வந்து சுண்ணாம்பு போடுறதா இருந்தால் போடலாம். சுண்ணாம்பு போட்டங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதை குறைக்கலாம். இது வந்து 4 கல், ஒரு 60 டன்னு ப்ரெஸ்ஸிங்கு. 4 கல்லுக்கு 60 டன்னு போதுமானது தான். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இது செட்டு போட்டிருக்கேன். செட்டு வந்து உங்களுக்கு 50க்கு 22 போட்டிருக்கேன். பூஜை போடுறேங்க இன்றைக்கி பாருங்கள். இது வந்து ஃபேன் மிக்சரு. இது வந்து உங்களுக்கு 250 கேஜி சாய் கம்பெனி தான், ஐஎன்ஆர் இண்டஸ்ட்ரியல் மிஷின் தான். இது வந்து கன்வேர். நான் வந்து கன்வேர் போட தேவையில்ல அந்த மிஷினுக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக போட்ட பிளேயாஸ் மிஷினுக்கு கன்வேர் எந்த மிஷினுக்காக இருந்தாலும் போடலாம். காரணம் போட வேண்டாம் அப்படின்னா பட்ஜெட்டை குறைக்கணுன்றதுனால கன்வேர் போடாமலும் பண்ண முடியும். இது போட்டால் ஒரு ஆள் குறையும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை ஆகும். பாருங்கள், கன்வேர்லேருந்து அதில் வந்து உளுந்து இதுலேருந்து 4 கல் தான். இந்த மிஷின் வந்து ரொம்ப பெருசாக 10 கல் 12 கல் எடுத்தால் உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸிங்கு அதுக்கு தகுந்தது கிடைக்கிறதில்ல. இது வந்து 4 கல்லுக்கு உங்களுக்கு அமுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஹைட்ராலிக்கும் நல்லா ஒர்க் ஆகும். இது வந்து 60 டன்னு ப்ரெஸ்ஸிங்கு. பாருங்கள், இந்த சிலிண்டர் என்ன சைஸ் இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிறது சென்டரில் இருக்கிறது 3 சிலிண்டரு. அந்த லாஸ்ட்டில் ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று சின்னதாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்காக. சென்டரில் ஹெவியான சிலிண்டரு பாருங்கள். 4 கல் தான். ஆட்டோ ஃபில்ட்ரு அதுவே ஃபில் பண்ணிக்கும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இது வந்து நேற்று வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். பூஜை போட்டது நேற்று தான் பூஜை போட்டேங்க. அது வந்து கம்ப்ளீட் என்னால் இந்த கல் அடிக்கிற பிஸியில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது நான் இந்த நாளைக்கு நான் அடுத்த திரும்ப வேலை செய்யும் போது கல் இதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் கரெக்டாக பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் ஓப்பன் அன்றைக்கி நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வைக்கணுமா இருந்துச்சு. அதனால் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு வந்து கல் அடிக்கும்போது உங்களுக்கு முழுசாக பண்ணுறேன். இந்த பாரு பேலட்டு அடித்து வச்சுருக்கேன், பலகை. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கல் ஒன்றா வச்சு கூட இந்த பேலட்டில் அடுக்கி கொண்டாந்து வைக்க முடியுது. இந்த கல் பாருங்கள், செங்கல் பிளேயாஸ் சிமெண்ட் செங்கல். நேற்று அடித்த கல் இது தான். 850 கல் அடிச்சிருக்கேன். ஒரு 4 மூட்டை சிமெண்ட்டு 850 கல் அடித்து வச்சுருக்கேன். நேற்று மதியத்துக்கு மேலே அடித்தது. இப்போ எடுத்து நான் வெளியே அடிக்கி தண்ணி ஊற்றிட்டேன். இது என்ன குவாலிட்டி வருது என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது கல் அடிக்கிறது என்னென்னு பண்ணோம். இதில் ஒரு வேளை கல் குவாலிட்டி வரல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிமெண்ட்டை மாற்றுறதா மெட்டீரியலை மாற்றுறதா இதெல்லாம் மாற்றணும். இது எடுக்கவே நிறைய அடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக. இதுவே நான் அடித்தது அதிகம் தான், ஒரு 200 கல் தான் அடிச்சிருக்கணும். சரி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கல் கொஞ்சம் வீக்காக வந்துச்சுன்னா நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன். கல் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா வருது பாருங்கள்.
அப்படி கேக் மாதிரி வருது. கல் நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக வருது. நம்மளுக்கு குவாலிட்டி ஒரு 10 நாள் கழித்து தான் முழு குவாலிட்டி தெரியும். இது வந்து நிலக்கரி சாம்பிள். இது மழையில் நனைஞ்சின்னா உங்களுக்கு வேலை செய்ய முடியாது, அதனால தான் போற்றி வச்சுக்கிறேன். நிலக்கரி சாம்பிள் மேட்டூர்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வெட்டு. இதுக்கு மேலே சாம்பிள் ரொம்ப நைஸாக வரும், அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து மழையில் நனைஞ்சாலும் தப்பு இல்லை பாருங்க. இது வந்து மழையில் நனைஞ்சாலும் தப்பு இல்லை, ஏன்னா ஒன்று வேலை செய்ய முடியாது, ஈரமாயிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாது, ரொம்ப தண்ணி அதிகமாக போயிடும். அதுக்காக தான் போற்றி வச்சுருக்கோம். இது கூட நான் என்னென்ன போடுறேன் அப்படின்னா, நிறையா சாம்பிள் அது இது போட்டுன்னு கிடக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிலக்கரி சாம்பிளும் சிமெண்ட்டு டஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் சிப்ஸ் வர மாதிரி டஸ்ட் வாங்கியிருக்கேன் பாருங்கள். லைட்டாக சிப்ஸு கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருக்குது தெரியுங்களா, கொஞ்சம் கல்லுக்கல்லான சிப்ஸ் வாங்கியிருக்கேன். சீட்டு வந்து எவ்வளோ போடலாம் இந்த மாதிரி செட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 22 அடி அகலம், 22 அடி அகலம், லென்த்து வந்து 50 அடி. இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், ஒரு 10 அடிக்கு போட்டிருக்கேன். இந்தாட்ட மிக்சர் மிஷினுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதுதான். அப்புறம் இந்த இவ்வளோ நாள் நான் ஆலோ பிளாக் மிஷினுக்காக மட்டும் போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, இது கொஞ்சம் எனக்கு புதுசு தான். இது வந்து 16க்கு 8 அடி, அந்த இடத்துல ஒரு 3 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இப்படி போகுது, இதில் ஒரு 3 அடி இப்படி போகுது. எதுக்காகனா அந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் டேங்க் வச்சுருக்கேன், அது மூடி வச்சுருக்கு இல்லையா, அது வந்து இது ஸ்டார்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டர் பாக்ஸ் வந்துடும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஸ்டார்டர் பாக்ஸ் வந்துடும். இதில் வந்து எவ்வளோ கல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடும். இது மோட்ரு பம்ப் ஆன் ஆப்பு. இது வந்து ஃபில்ட்ரு கலவை ஃபில் பண்ணுறது. இது வந்து சென்ட்ரு ஹைட்ராலிக் ப்ரெஷரு. இது வந்து கல் அடிச்சுட்டு தூக்குறது. இதுக்குள்ளே ஆன் ஆப்பு. இதுக்குள்ளே இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. இதில் வந்து மேனுவல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது பஸ் வச்சுங்க. இது வந்து ஒரு பட்டன் அமுக்குனா ஒரு வாட்டி வர மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து கன்வேர் ஆப்ரேட்டிங்கு ரெண்டும். இது வந்து பிரிக்கு கன்வேர் ஆப்ரேட்டிங். இது ஃபுல்லாக சுவிட்சு இவ்வளோ தான். இதில் வந்து நான் வந்து இது போட்டதுக்கு காரணம், நான் வந்து இந்த பிளேயாஸ் கம்பெனி போட்டதுக்கு காரணம் நான் கற்றுக்கணும் முதல்ல. இப்போ நான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டால் எவனும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எவன் சொல்லிட்டேன், யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளாக அனுபவப்பட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எழுதணுன்னா நம்ம செவத்தில் ஃபஸ்ட்டு எழுதி பார்க்கணும், அடுத்தவங்க செவத்தில் போய் நம்ம எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க. அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணுன்னா நம்ம முதலீடு போட்டு நம்ம கற்றுக்கினா தான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக, நான் கற்றுக்கிறதுக்காக தான் நான் அந்த மிஷின் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். நான் வந்து வெறும் பிஸ்னஸுக்காக மட்டும் இதை பண்ணலை. நம்ம இதை வந்து கம்பெனி போட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். நான் சொல்கிறதுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இதை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து மிஷினு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்கும்போது 12 லட்ச ரூபா ஆச்சு. கோயம்புத்தூரில் ஒருத்தருக்கு போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இது அவரால் ரன் பண்ண முடியல, இடம் பற்றாக்குறை என்னவா சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அவர் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் ஓட்டினார். அதுக்கப்புறம் அவரே எனக்கு விற்றுறேன், எனக்கு வேணாம் சாமி விற்று கொடு அப்படின்னாரு. சரி, நான் மற்றவங்களுக்கு விற்று கொடுத்துட்டு நான் பண்ணுறத விட எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பிளேயாஸ் கம்பெனி போடணும், மற்றவங்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போடணுன்னு பிளானில் இருந்தேன். சரி, அவர் சொன்ன உடனே சரி சாமி நான் போட்டு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரேட்டை பேசி நான் தூக்கின்னு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இது ஃபுல்லாக வாடகை இடம் தான். நான் வந்து சொந்த இடம் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இந்த வந்து வாடகை. நான் ஃபஸ்ட்டு நம்மளது ஆலோ பிளாக் கம்பெனி அங்கே இருக்கு பாருங்கள், பழைய கம்பெனி. இதுக்கு இந்தாட்ட இன்னும் ஒரு நான் 100 அடிக்கு 60 அடி இந்த இடத்த நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். இந்த இடம் வந்து எனக்கு 5000 ரூபா வாடகை கொடுத்துருக்காரு நம்ம ஓனர், பழைய ஓனர், பெட்ரோல் பங்க் ஓனர் அவர். இந்த இடம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு நான் ஒரு 60 அடி இந்த இடம் நம்ம ஆலோ பிளாக் கம்பெனி இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15000 ரூபா எனக்கு வாடகை வருது இல்லை கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே பிழைக்கலாம், யோசிங்க.
உட்காந்து யோசிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் திடீர்னு அப்பா அம்மா காசு போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கிடக்கூடாது. பிஸ்னஸுக்காக நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். நிறைய கம்பெனிகளை போய் பார்க்கணும், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி மிஷினுங்களெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், அதுதான் சொல்லுவேன். எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.